பாரு. கல்யாண மண்டப சமையல் கட்டுல வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி நிறைய பதார்த்தம் இருக்கு. எப்படி அதுக்குள்ள இவ்ளோ சமைச்ச? ஷோ, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாத. இதெல்லாம் நான் சமைக்கல. என்ன சொல்ற? வீராப்பா சமைக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போன? அப்படிதான் போனேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இத்தனையும் சமைச்சு தயாரா இருக்கு. அவ எத்தனை மணிக்கு எழுந்திருச்சு சமைச்சானே தெரியல. இத மட்டும் சின்னையா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நான் காலி. சித்தப்பா மேல அவ காட்டுற அக்கறைய பார்த்தா எனக்கு என்னமோ அவதான் துர்கான்னு இப்ப தோணுது. கௌரி, அப்படி சொல்லாத. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு, உங்க 2 பேர்கிட்டயும் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ண போற? இன்னைக்கு ஏமாந்துட்ட. ஆனா நாளைக்கு காலையில 3 மணிக்கே எழுந்திருச்சு அவளுக்கு முன்னாடியே நான் சமைக்க போறேன். பாத்துக்கிட்டே இரு. அவளா நானு. கௌரி, ஒரு யோசனை. என்ன யோசனை? எப்பவுமே சின்னையா நான் போடுற கோலத்தை பார்த்துட்டு அருமையா கோலம் போடுறேன்னு சின்னையா பல தடவை சொல்லிருக்காரு. இப்பவே போய் ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு கோலத்தை போட போற. வேலைக்கு போறப்ப சின்னையா அந்த கோலத்தை பாப்பாரு. அத நான் தான் போட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் தான் துர்கான்னு உடனே அவருக்கு புரிஞ்சிடும். எப்படி? வா போலாம். வா துர்கா,